ஹாப்பி மார்னிங் ஆல். ரோஸ்மெரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வீடியோஸில் ப்ரொமோஷன்ஸில் பார்த்துருப்போம். ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா பேபி ஹேர்லாம் ரொம்ப க்ரோத் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்க்குறப்ப கூட எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். சரி அப்படின்ட்டு நான் அமேசானில் ட்ரை லீவ்ஸாகவே வாங்கிட்டேன். 180 rupees வந்துச்சு ஷிப்பிங் சார்ஜோட. இந்த கூடவே வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு பாட்டிலும் அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு பாட்டிலும் கூட நமக்கு கிடைக்கிது. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸையும் கூடவே வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டாச்சு. நல்லா கொதிச்சு அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்குற மாதிரி பாதி அளவுக்கு தண்ணி ஆனதையுமே நம்ம நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சைனஸ் ப்ராப்ளம், கோல்டு அடிக்கடி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நல்லா எல்லா ஸ்கால்ஃப்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கண்டினியூவாக ஒரு 1 month யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அமேசானில் வந்து ட்ரை லீவ்ஸாகவே கிடைக்கிது. சர்ச் பண்ணி